எந்த வரிசையானாலும் எடுத்துக்கிடும். ஆனா காத்துல இருக்கக்கூடிய விஷயத்தால எடுத்துக்கிடும். ஆனா இது வெப்ப இழுக்கும். இதுக்குள் இருக்க வெறும் வெப்பமும், ஏன்னா அந்த வெப்பத்துக்குள் இருக்கக்கூடிய காந்தம் கலந்திருப்பதனால இது காத்துல இருக்கக்கூடிய நல்ல மனத்தில் இருக்குது. இப்ப அதுக்கு நீங்க உடலுக்கு சத்தாகணும், இது ஜூடாகுதுன்னு வச்சுங்க. ஜூடானாலும் இது நீங்க ரசமா வச்சு இது பண்ணீங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, ரசம் வச்சு சாப்பிட்டு உடனே ஜலதோஷம் விட்டுரும் சவுண்டால். அதே சமயத்துல மாடுகளுக்கு தீனா போடணும், பால் நிறைய சுரக்கும். இதுவே நாம இந்த குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு இதுவே ரசம் வச்சு கீரை கீரை மாட்டு வச்சு சாப்பிட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு பால் ஜாஸ்தி கிடைக்கும். விஷம் இப்படியும் இருக்கு. ஒரு தாவர என சத்துக்குள் அதாவது கலந்து கொண்ட வெப்பமும் விஷத்தின் அளவுதான் எல்லாமே உணரும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, இதைத்தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உடலுக்கு என்ன செய்யறது, அவன் இயற்கையில வர்றதை விட்டு போட்டு ஒரு மனித உடல்ல மாட்டு உடல்ல இன்னைக்கு விஷயம் வேணும்னா வேற எங்கேயும் தேடி போடல, பாம்பை தேடி பிடிக்கிற அந்த விஷத்தை கலரும், எல்லாத்தையும் கலக்கிறேன் மருந்துல. அன்னைக்கு வைத்தியர்கள் என்ன செய்தாங்க, இந்த விஷச்செடி எங்க இருக்குது, மனித உணர்வுக்குள்ள எது இருக்குது, இந்த சத்தை எடுப்பான். இதுல குரு மருந்தாக வச்சுக்கணும். அந்த விஷச்செடியுடைய சத்துக்கு எந்த நல்ல மருந்துகள் இருந்தாலும் அது வேகமா செய்யணும்னா அந்த விஷ மருந்து கொஞ்சோண்டு கலக்கணும். அது கலந்தவுடன் இந்த விஷம் என்ன செய்யும், அது கலந்து வேகமா எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் அது பொருந்த செய்யும். அது குருவாகும். ஆக சூரியனுக்கு குருவே யாரு, ஆதிசேஷன் விஷம்தான். இங்கே மேரு என்ற மலையை மத்தா வைத்து கழிந்தான் வியாச பகவான் சொன்ன ஆதிசேஷன் விஷம். எது மேல நாராயணன் பள்ளி கொண்டிருக்கிறான், விஷத்து மேல. மேரு என்ற மலையை மத்தா வைத்தான் அப்படிங்கிற அடுக்கடுக்கா சேர்ந்த பெரிய மலை நம்ம பூமி. வாசகி தான் சுவாசித்த இந்த உணர்வு விஷம், இது சுழலச்சியதற்கும் சேர்த்துக்கொண்ட விஷம். இது துடிப்பாகி செடி கொடிகளை வளரச்சு. வாசகி என்று பாம்பை கயிறா வைத்து பார்க்கடலிலே அதாவது வெண்ணில இருக்கக்கூடிய ஒளி அலைகள் இது கடையுது. சுத்தி சுத்தி கடைஞ்சி தனக்குள் எடுத்துக்கொண்ட வெண்ணதான் நாம எடுத்துக்கொண்ட எல்லாம் செடி கொடி கல்லு மண்ணு இதெல்லாம் விளைஞ்சு இந்த பாலுக்குள்ள எத்தனை சத்துருமே கடைஞ்ச உடனே வருது இல்லைங்க. அதே மாதிரிதான் எல்லா இதுல புழுவையும் கரைஞ்சி வெடிச்சு 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 வச்சு மனிதனாக்கி இந்த உணர்வின் தன்மை ஒளியா மாற்றி வெண்ணுக்கு போகக்கூடிய சக்தி. இது சுருக்கமா சொன்னா அன்னைக்கு வியாசகன் அவன் தத்துவத்தை பூரா அன்னைக்கு மனித உடல் இருக்கு. இந்த வியாசகன் சொன்னதுலதான் எடுத்துட்டு வியாசர் கூட வியாசகர் தான் வியாசகன் மந்திரத்துக்கு மூலம்னு வச்சுட்டான். உயிருடைய அலைகளை அவன் தெளிவா சொன்னத மந்திரத்துக்கு மூலம் வியாசகன் எடுத்தார். மனிதர்களுக்குள் கெட்ட உணர்வு என்ன செய்யுது, கெட்ட நல்ல உணர்வு என்ன செய்யுது, சூரியனுக்குள் என்ன ஆகுது, அந்த பிரபஞ்சம் எப்படி உருவானதுன்னு அதை தெளிவா சொன்னான் வியாசகன். அதனால வியாசகன் என்ன செய்யிட்டான், மந்திரவாதி ஆக்கிட்டான். அவன் அந்த எந்த குருவானான் அவன் கண்ணன். நாம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் ஆற்றல் எதுவோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒரு புலன் அறிவுக்குள் ஒவ்வொன்றும் தன் உணர்வின் இயக்கத்தால காட்டியது கண்ணன் என்று கீதா உபதேச சொன்ன. அந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்துக்கும் ஒளியாய உணர்த்தி உணர்வின் அலையை தனக்குள் தெளிவாக கீதா உபதேசத்தை தெளிவா கொடுத்தான். அந்த கீதா உபதேசத்துக்கு கொடுத்ததான் 4 விதமான அது பிரம்மத்தினுடைய தத்துவத்தை தெளிவுபடுத்தினத இதான் வர்ணாசுர தர்மமா பிரிச்சான். அதுல என்னென்னதாங்கிற வகையில இதுக்கெல்லாம் நிறைய நேரங்களாகும். இல்லாம போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மடாதிபதிகள் அதுக்கு குருக்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜென்ம விரோதி ஆயிடுவோம். நாம் கடைசியில் அவங்களுக்கு வரக்கூடியதாய் போச்சு. தத்துவத்தை ஏற்ற படிச்சிருக்காங்க. ஆக மனிதன்ல ஏற்கனவே இதை சொல்லியாச்சுன்னா இவர் சாமி இல்லைங்கிறாருப்போ ஆதி சங்கராச்சாரியர் பட்டம் கட்டி இருக்கும்போது நம்மள என்ன சொன்னோம், அவன் ஆதி சங்கராச்சாரியர் என்ன சொல்லிட்டாங்க, ஆதி சங்கராச்சாரியரை இன்னைக்கு ராமசாமியோட ஈவேரா பெரியராவரோட சேர்த்து வச்சுட்டாங்க. அந்த காலத்துல சாமி கும்பிட்டு நெருப்பு போட்டு யாகத்தை வளர்த்து மந்திரம் சொல்றதான சாமி.
ஆளா இருந்து நீங்க உங்க உணர்வு சொல்ல போகும்போது பிறருடைய துன்பம் நீங்க வேணும். அதுக்குதான் நீங்க யாராவது பார்த்தா ஆத்ம சிரிச்சு உங்களுக்கு சீக்கு இல்லைன்னு சொல்லுங்கன்ட்டு. இப்ப நம்ம மைனர் ஒருத்தர் தேல் கூட்டிருச்சிங்க. இப்ப எல்லாம் அது பண்ணிட்டு இருந்த உடனே தேல் கூட்டின உடனே தேல் கூட்டின அங்கங்கன்னு போயிட்டு இருந்தாரு. விஷயத்தை இறங்குன்னு சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திருந்தா கூட அந்த நேரத்துல அதை எடுக்க மாட்டேங்கிற. அப்புறம் வந்து செவத்துல கையை வச்சுட்டு விஷயம் இறங்கியான்னு நீ சொல்லி அப்படின்னு சொன்னா சொன்ன என்ன இல்லைங்க அப்படின்னு. நான் இத்தனை நேரம் சொன்னாலும் கூட அந்த நிமிஷத்துக்கு அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது. சொல்லி காட்டுது. இந்த விஷயம் எடுத்தது விஷயத்துக்கு மாற்றி ஈஸ்வரா மகிழ்ச்சியின் அரிசக்தி போகணும், இது என் ஜீவாத்மா பெறணும், என் விஷயம் ஓடி போகணும், விஷமே ஓடி போகணும், மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெறணும். இந்த வழி நீங்க சொன்னா அந்த விஷயம் தன்னால போகும். அப்புறம் 5 நிமிஷத்துல வந்து சிரிச்சுது ஏன்னா என்ன இதை இறுக்கி கட்டிட்டாங்க, இது கெடுகள் ஏறுது வருது ஏறுது வருது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அது இந்த மாதிரி செய்யான்னு மறந்துட்டானுங்க. இத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் சொல்லியிருக்கேன் தேலை விட்டுட்டு சிரிச்சுட்டு அங்க போய் உட்காராதுன்னு சொன்னாங்களே. அதை விஷயம் இறங்கி போய் யாரும் சொல்றதுக்கு மனசு வரமா. இப்படி சொல்லுங்க, யாராவது கஷ்டப்பட்டீங்கன்னா ஆத்மசக்தி செய்யுங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, துணிஞ்சு குருநாதர் அதை கொடுத்தாரு, நீங்க தியானத்தை இருங்க. ஒரு துன்பத்தை போக்கு நம்ம இப்ப என்ன செய்யணும், நம்ம வீட்டுல ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா போய் உட்காரும். அவன் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி அவன் காது கொடுத்து கேட்டோன்னு அந்த கஷ்டம் நம்ம வீட்டுல என்ன கஷ்டமர்களை சேர்த்தோன்னா இப்ப இதாங்க உலகம் இருக்குது, என்ன செய்யறது, அவர் அப்படி கஷ்டப்படுறாரு இவரு கஷ்டப்படுறாரு, இவங்க பாயிங்க நம்மளுக்கு இப்படி எல்லாம் தொலை கொடுத்துருக்காங்க, இவங்க ஒருத்தர் 2 பேர் தொலை இதவே பேசிட்டு இருப்பாங்க. கடைசியில என்ன ராத்திரி எல்லாம் பார்த்தோன்னா கண் வலிக்குது கால் வலிக்குது, ஏதோ காது கிட்ட குடு குடுங்குது. எந்த ஒளியை கேட்டாங்களோ இந்த உணரின் தன்மை இருமலை. அப்ப அந்த மைக்கு அடிக்கடி இந்த காது இந்த ஒளிகளை இழுத்து பேசக்கூடிய இந்த மைக் என்ன டபுள் அலைகள் பேசிருச்சுன்னா அப்புறம் கொயின் கொயின் காது குயின் குயின் அடிக்கடி இந்த அடுத்தவங்க கிட்ட குறையில கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா போறோம். அவனை பாருங்க காதுல இறைச்சல் வந்துடும், காது இப்ப மந்தமா இருக்குங்கம்பாங்க. ஏன்னா 2 ஒளிகள் நல்ல ஈட்டு கவனமா கவனிப்பாங்க, ஒண்ணுமே பேச மாட்டாங்க, நல்லவங்களாதான் இருப்பாங்க. அடுத்து இந்த கவலையே பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தாப்படி ஒருத்தர் கஷ்டமா சொன்னான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் இருக்குது அப்படித்தான் இருக்குன்னு. ஆனா இந்த காதல அந்த உணர்வுகள் இழுத்து நான் பேசக்கூடிய ஒளிகள் 2 அப்புறம் நினைச்சு காதல குயிலி இறைச்சல் ஆகுங்க. இதுக்கு எங்க போறது, டபுள் இறைச்சல் வருங்க. நீங்க எதா கேட்க போனா டபுள் அர்த்தமே புரியாது. ஏன்னா இவங்க இந்த கவலையை இவங்க எந்த சிந்திச்சாலும் செயல்படுத்த முடியாது. இதே உணர்வு எடுத்தாச்சுன்னு கண்ணுல அரிய அலைகள் வரும். எதை பார்த்தாலும் 2ஆ தெரியும். ஏதாவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா அந்த உணர்வு வந்தாலும் உடனே அந்த உணர்வுக்கு மாற்றி அவங்கள பார்த்தா ஒரு வெறுப்பு வரும். அவங்க மகிழ்ச்சியா வந்தாங்கன்னா அந்த உணர்வு 2ஆ தெரிஞ்சு உடனே வெறுப்பு வரும். இந்த உணர்வோட வேலைகள் இதை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நம்புங்க. நாம இப்ப லேசா சொல்லி நினைச்சிரும், உடனே நீங்க ஆத்ம சித்தி செய்யுங்க, தொடச்சிக்குங்க. ஏன்னா குருநாதர் எனக்கு பல இம்சைகளை கொடுத்தாரு. இப்படி எல்லாம் கஷ்டம் வருது, இதை தொடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கஷ்டப்பட்டோம். இது தொடக்கிறதுக்கு இப்படி இருக்குது, நீ எத்தனையோ பாவம் செய்த அந்த பாவத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி போட்டு அவங்க கஷ்டத்தை நீக்கு, அவங்க மூச்சுகளை நல்லதை உருவாக்கு, அவங்க கிட்ட நல்ல வாக்கு வாங்க, இதுதான் உனக்கு வேலை. அதே மாதிரி அவங்க 4 பேர்கிட்ட சொன்னாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு வியாபாரம் ஆகல அப்படின்னு சொல்லி வியாபாரம் ஆகல ஜபம் பண்றோம். இந்த உணவுடைய இருந்தது அங்க உட்கார்ந்தோன்னு எங்க வீட்டுல அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து இதெல்லாம் எடுத்துரும். இந்த உணர்வோட நம்ம சரக்கு எடுத்து கொடுத்தோன்னு இந்த உணர்வு அவங்க காதுல கேக்குது. அந்த உணர்வு போனா அந்த இதே எண்ணங்களை அங்க இயக்கி நம்ம கிட்ட வாங்கிட்டு போன சரக்கு அங்க மட்டமா ஆக்கிடுவாங்க. அவங்க ருசி இல்லாம நான் கடையில போய் குழம்பாண்டு அவங்க தப்பி போனது தெரியாது. இங்க போய் வாங்கிட்டு வந்தா மட்டமான பருப்பை கொடுத்தா போடுறது வேக மாட்டேங்குது. ஆனா மட்டமான சரக்கா இருக்கும், அவர் ஓரளவுக்கு நிம்மதியா இருந்தா கொடுத்தாருன்னா அந்த அவங்க கிட்ட அன்னைக்கு வாங்கிட்டு வந்தா அந்த பருப்பு நல்லா இருக்கும். அதே பருப்பு இங்க வச்சு பாருங்க வேகாது. அந்த கடையில இருந்தா பருப்பு வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒரே கடையில வாங்கிட்டு வந்து இருப்பாங்க, அதே பருப்பு தான் இருக்கும். இந்த கடையில போனா இது வேகல, அந்த கடையில போனா வேகும். ஏன்னா அந்த உணர்வுக்கு அந்த எடுத்துக்கொண்ட தகுந்த மாதிரி அந்த எண்ணத்துக்கு இவங்க அறியாமலேயே அந்த வேலையை ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட் மாறிடுச்சுன்னா போறோம். இந்த இவங்க உடல் இருக்கக்கூடிய உணவு பட்டாலும் அந்த உப்பு சத்தாயும் பருப்பு வேகாது. ஏன்னா அவங்க சொல்லி இவங்க கடையில இருந்தது. ஏன்னா அந்த உணர்வு மனிதனுக்கும் அந்த வெறுப்பு அந்த சலிப்புங்கிறது உப்பு, அந்த உப்பு சத்தாயும் அடிக்கடி இந்த சளிப்பட்டவங்கிட்ட போய் நீங்க சரக்கு வாங்கி பாருங்க, அது ஏதாவது ஒண்ணு அவங்க கிட்ட பால் வாங்கி வந்தாலும் பெருத்துப்போம். நீங்க சலிப்பான நிலைகளை ஏதாவது எடுத்து வேலை செய்ய நிச்சயம் இருக்கும், அந்த உப்பு சத்து கூடிடும். இந்த உணர்வு கூட கொஞ்ச நாள் ஏங்கிட்டு இருந்தா இந்த மாதிரி வேலை செய்யும். நாம என்ன மாதிரி நினைக்கிறோம், ஏன்னா அந்த உணர்வின் இயக்கம் எவ்வளவு செய்யுதுன்ட்டு. அதே போலதான் இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த தியானம் இருக்கிறவங்க யாருக்கா கஷ்டம் இருந்துச்சுன்னா ஐயோ இப்படி பண்றாங்களே, இப்ப நம்ம பிள்ளை மேல என்ன செய்யும், படிப்பு மேல நல்லா இருக்கும்னு நினைப்போம். படிக்கல என்ன செய்யும், இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் யாரு இப்படி பண்றான்னு யாரு வீட்டுக்காரர் வந்த உடனே இப்ப பிள்ளைகள நீங்க இப்படி வளர்த்து நீங்க கெடுத்து போகுதுன்னு ஜபம். அவங்க என்ன செய்வாங்க, இந்த திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க போன ஒரு பாடு என்ன செய்ய தியானம். என்ன தியானம்,
என்ன அவன் பண்றான், இப்படி பண்ணிட்டு எதிர் கேட்க மாட்டேங்கிறாரு, இவன் இப்படி பண்றான், படிக்க மாட்டேங்கிறான்னு மனசுல நினைச்சிட்டு எப்படியே அந்த நேரத்துல யாராவது அங்க பிள்ளை வேற பிள்ளை யாராவது வந்தாச்சு டப்புன்னு ஞாபகம் தொலைஞ்சு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சு. இந்த ஜப மனுஷன் இந்த கவலையில இருந்து போகும்போது அந்த சாமானத்துல உடனே கோவம் வந்துடும். அப்ப ராத்திரிக்கெல்லாம் நினைச்சு கை கால் குடைச்சல், மேல்வெளி பரண்வெளி என்னால சகிக்க முடியும் இந்த தியானம். ஏன்னா இந்த கவலையும் வேதனையும் இதை எடுத்த உடனே கை கால் குடைச்சல் நிச்சயம் இந்த தியானம் செய்யுங்க. இப்ப நாம என்ன செய்யணும், ராத்திரிக்கு படுக்க போகும்போது ஆத்ம சுத்தி செய்யுங்க. மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெறணும், இது ஜீவாத்மா பெறணும். நீங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் இருக்க போகும்போது நாம கொடுத்த இந்த சக்திக்காக வேண்டி சூரியனுடைய காந்த சக்தி எடுங்க. அந்த காந்த சக்தி எடுத்து இந்த மகன் நான் நேரவேல் நான் அந்த ஞானியோட வந்து எடுத்துட்டு வரணும். அதை பிரிச்சு கொடுக்கணும். ஏன்னா அதை பிரிச்சு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். சாமி வந்தவனே ஏதாவது நல்லாச்சு நல்லாச்சு, அடுத்தாப்படி 2 பேரும் வந்து நல்லதாச்சுன்னா நல்லதாச்சு. 3வது தடவை என்ன செய்யறாங்க, அவங்க நாம எத்தனை தரம் செய்து கொடுக்கறது? ஒரு தடவை 2 தரம் 3 தரம் செய்யலாம். 4வது தடவை நாமளே செய்து கொடுக்கணும். அவங்க என்னதுமா என்னத்த சாஞ்சி போகலாம். அந்த சாமி இப்ப எங்க போய் ஜோசியக்காரன் போய் 2 கேட்டு நேரம் நல்ல நேரம் வருதா, கெட்ட நேரம் 2 யாகத்தை கேட்டு செய்துட்டு ஏதாவது 2 எந்திரத்தை கொண்டு போட்டோம் நல்ல நேரம் ஆகுமா, காசை கொடுத்துப்பாங்க. உங்க எண்ணத்துக்குள்ள எடுத்து சுத்தப்பட்டீங்கன்னா இருப்ப மாட்டாங்க. அதனாலதான் இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷத்திலயும் நீங்க ஆத்ம சுத்திங்கிற ஆயுதத்தை உங்களுக்கு கை மேல கொடுக்குறோம். ஏன்னா எனக்கு சிரமத்தை கொடுத்து இதை சுத்தப்படுத்துறது கொடுத்தாரு. அது எப்படி எப்படி